ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம முட்டை குழம்பு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல மிக்ஸி ஜார் எடுத்து கொஞ்சமாக ஒரு வெங்காயம், ஒரு ஸ்பூன் குருமிளகு, ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் சோம்பு, 2 துண்டு பட்டை, ஒரு ஏலக்காய், ரெண்டு கிராம்பு போட்டு நல்லா மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கோங்க. இந்த பக்கம் கடாயை வச்சு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டு கருவேப்பிலை, வெங்காயம் போட்டு நல்லா வணங்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. அதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த வெங்காய பேஸ்ட்டையும் அது கூடவே ஆட் பண்ணி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன், மல்லித்தூள் ஒரு ஸ்பூன், காஷ்மீர் சில்லி பவுடர் கலருக்காக ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா பச்சை வாசனை போனதும் தக்காளி 2 இன்றைக்கி நான் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா உப்பு போட்டு கொதிக்க விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 பழ தேங்காய் எடுத்து அதையும் அரைச்சதுக்கப்புறம் நல்லா கொதி வந்து குழம்பு சுண்டுனதும் நம்ம ஒரு முட்டையை அந்த மாதிரி கிண்ணத்தில் உடச்சி அதில் ஆட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸுக்கு எதையுமே பண்ணாமல் அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. அதுக்கப்புறம் எடுத்து அந்த முட்டையை அப்படியே திருப்பி விட்டு பாருங்கள். சூப்பராக முட்டை வெந்திருக்கும். சூப்பரான முட்டை குழம்பு ரெடிங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை